என்ன ஆக்ரோஷமாக ட்ரை வார்ம்ஸை பிச்சு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. செக்லெட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து கரெக்டான டைமில் நீங்கள் புடலை வச்சுக்கிங்களேன், மற்ற ஃபிஷஸ் வந்து அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த ஒயிட் பேரட்டு அப்புறம் வந்து இந்த போலார் பேரட்லேயே வந்து இந்த ப்ளூ சொல்லுவாங்களா, இதை வந்து நம்ம சைல்டுலேருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகிட்டு இருக்கு. நம்ம வாங்கும்போது இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருந்துச்சு. ப்ளூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. ஒயிட்டில் வந்து ஒரு 2 பேரும், ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கிட்ட வாங்கி விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. போலார் பேரட்டை பொறுத்தவரை எல்லாம் ஒரே சைஸாக வளராது. இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்த மாதிரி ஒரு சைஸ் வந்து பெருசாக தான் வளரும். இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துருப்பான் எல்லாரையும் வந்து. அதனால் கொஞ்ச நாள் தனிமைப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா விட்டக்கப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்லி ஆகி எல்லாம் ஒன்றா இருக்காங்க சண்டை போடாமல். அதே மாதிரி போலார் பேரட்டை பொறுத்தவரை ஹைடிங் ஸ்பாட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும். நான் வந்து உள்ள 2 பானை வச்சிருப்பேன். இந்த 2 பானையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். இது எதனால் போயிட்டு வந்துருக்குன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளோட போலார் பேரட் டேங்க்கில் வந்து 2 விஷயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா ஸ்டாப்பிள் ஸ்னைல்ஸ் அப்புறம் வந்து ஆல்கே ஈட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எப்பயுமே டெம்பரேச்சர் செட் பண்ணுவேன். இதுக்கு செக் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆல்கே ஈட் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா போலார் பேரட் வந்து விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் விடலாமா வேணும்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாக்கெட்டுக்குள்ளே நின்றுச்சு. இதை வந்து சேஃபாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து நான் விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் எனக்கு ஒன்று பயம்னா நம்மகிட்டே வந்து இந்த டேங்க்கில் வந்து போலார் பேரட்டில் ஒருத்தன் பெருசாக ஒன்று இருக்கேன். அவன் வந்து துரத்திடக்கூடாதுன்னு ஒரு பயம். அதனால் டேங்க் வந்து செக் பண்ணி பார்த்தேன். யாரும் வந்து ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல. இதோட வேலை பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்ல இருக்க அந்த ஆல்கேஸ்லாம் வந்து சாப்பிட்றதா இதோட வேலை. அந்த டேங்க்ல அந்த வந்து வளவலன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐட்டத்தெல்லாம் வந்து சாப்பிடும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நடந்துச்சு. இதை பக்கம் நம்ம போலார் பேரட் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதுதான் இல்லை. இதை பற்றி தெரியுங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட போலார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்போம் போன வீடியோலேயே. ஆனால் இது வந்து ரொமான்ஸ் பண்ணலை. மீன் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்கு. சண்டை பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன் வந்து இப்படி தான் போடும். நம்மகிட்ட அடிக்கடி சண்டை போடுறவன் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக இருக்கான் பாருங்க ஒயிட், இவன் தான் வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா பேராக இருந்தால் பானைக்குள்ளே போய் உட்காந்துட்டு வெளியே வந்துகிட்டே இருந்தால் மற்ற ஃபிஷஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூவில் வந்து ஒரு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதுவும் பேராக இருக்குமோன்னு ஒரு டவுட்டாகவே பார்த்துட்டே இருந்தேன். மேல் ஃபிஷ் மட்டும் உள்ளே போயிட்டு இருந்துச்சு, ஃபீமேல் வந்து வெளியே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து பானைக்குள்ளே வந்து ஒரு 50க்கு மேலே வந்து முட்டை வந்து விட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சி என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு பெரிய சம்பவமானது வந்து நடந்து போச்சு. நம்ம ஆப்பிள் ஸ்னைல் வாங்கி விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஒரு பெரிய சம்பவமே ஆகிப்போச்சு. அந்த இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட போலார் பேரட் பார்த்தீங்கன்னா 50+ எக் வந்து விட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். இன்னொரு பானையில் பார்த்தீங்கன்னா 300க்கு மேலே வந்து முட்டை வந்து விட்டுருக்கு. ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிப்போம். அது என்ன சம்பவம்னா, நம்ம ஃபஸ்ட்டு பானையில் வந்து 50 முட்டை இருந்துச்சுல, அந்த 50 முட்டை வந்து எதுவுமே காணல. இதுக்கு காரணம் யாருன்னா வேற யாரு, நான் தான். நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். இது ஃபர்ஸ்ட் பானை, 2வது பானை, இதுல 300+ வந்து முட்டை வந்து இருக்கு. இந்த முட்டை வந்து காணா போன காரணம் வந்து வேற இன்னும் இல்லை. நம்ம வந்து ஸ்னெயில் வந்து நம்ம டேங்க்ல வந்து விட்டு இருந்திருப்போம்ல, அந்த ஸ்னெயில் தான் காரணம். அதனால அந்த ஸ்னெயிலை வந்து பிடிச்சி வச்சிருக்கேன். நம்ம ஸ்னெயில் வந்து 1 இல்லை 2 இல்லை 4 வந்து வச்சிருந்தோம். இது யாரா முட்டை போட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி இந்த பானையை வந்து தூக்கி பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம ஒயிட் பெருசா இருந்தா பாருங்க, அவன் தான் வந்து பேர் ஆகி வந்து 300க்கு மேலே வந்து முட்டை வந்து விட்டுருக்கான். இந்த டைம் வந்து நம்ம போலார் பேரட்டோட பேபிஸ் வந்து ரொம்பவே நிறையா வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம மெடிசன் இருக்கு பார்த்தீங்கன்னா, மெடிசன் வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம எக் மேலே படுற மாதிரி ஆட் பண்ணிட்டு பானை வந்து ரொம்ப பொறுமையாக வைக்கணும். பானையை வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஓடி போய் வந்து உள்ள வந்து செக் பண்ணி பார்க்குது. இந்த போலார் பேரட்டோட குணமே அதுதான். அந்த பேரண்டிங் குணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எக் பொரிச்சா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். நம்மளோட போலார் பேரட் ஒரு 300 முட்டை என்னாச்சுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால நம்ம 3 நாள் கழிச்சு நம்ம பானைக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரே சாக்கு, ஒரு முட்டையும் காணல. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்ம நிறைய முட்டை வந்து ஃபங்கஸ் பிடிச்சிருந்துச்சு. அதனால நம்ம இந்த ப்ளூ மெடிசன் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை நிறையவே வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஆட் பண்ணலாமா இல்லையான்னு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. நான் வந்து ஆட் பண்ணிட்டு டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வச்சேன். அதே மாதிரி இவ்வளோ மெடிசன் ஆட் பண்ணி அந்த ஃபங்கஸ் அதிகமாக இருந்துச்சா பேரண்ட் ஃபிஷ்ஷே முட்டேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது தெரியாமல் தலைவனை வேற சந்தேகப்பட்டு விட்டேன். நம்ம எங்கே காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அந்த காரணம் வேற யாரும் இல்லை, நான் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பேர் கிட்ட இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து செட் ஆகிருக்கு. ஆனால் செட் ஆன இந்த பேர் பார்த்தீங்கன்னா டேங்க் ஓரத்தில் தான் இருக்குது. முட்டை வச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஆச்சு நம்ம உள்ள வந்து பானையில் வந்து முட்டை வச்சக்கப்புறம் உள்ள இருக்க ஃபிஷஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு அங்கே ப்ரீடிங் செட் ஆன பேரை மட்டும் உள்ள வச்சுட்டு நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் காப்பாற்றி வந்து நம்ம வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்குறோம். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அச்சோ மீண்டுமா அப்படின்னு நம்ம போலார் பேரட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிட்ட வந்து இப்போ வந்து முட்டை போட்டிருக்கு. இந்த முட்டையை நம்ம கண்டிப்பாக வந்து காப்பாற்றி ஆகணும். இது 1 இல்லை 2 இல்லை 3வது தடவையாக வந்து எக் வந்து வச்சிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஃபங்கஸ் பிடிச்சிருன்னு சொல்லுவோம். செகண்ட் டைம் வந்து அது எது சாப்பிட்டுச்சு என்னன்னே நம்மளுக்கே தெரியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கிட்ட வந்து விட்டுருப்போம். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுவே வந்து சில நேரம் வந்து சாப்பிட்ருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த டைம் வந்து தனியாக வந்து ஒரு டேங்க் வந்து செட் பண்ணி கொடுக்கணும்னு நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். டேங்க் இல்லாதனால இப்போதைக்கு என் டப்பு வந்து நிறையாவே இருக்குது. அதனால் மீதி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா டப்பில் போட்டுட்டு இந்த டேங்க்லேயே வந்து நம்ம பேரண்ட்டை வந்து எங்கோட வந்து விட போகிறோம். நம்ம கண்டிப்பாக இந்த தடவையாவது நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து எக்கில் வந்து பொறிக்க வச்சு நம்ம ஃப்ரைஸை வந்து நிறையா வந்து எடுத்து காப்பாற்ற தான் போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பெல் ஐக்கான் இருக்குது, அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடியோ வரும்.